கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் நம்ம எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் நம்மை ரட்சிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறார்களோ, பாவத்திலிருந்து நமக்கு மீட்பை கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் யாருமே வெட்கப்படுவதில்லை என்றே வேதம் சொல்கிறது. ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தில் அவரை விசுவாசிப்பதினாலே வருகிற அநேக ஆசீர்வாதங்களை நம்ம காண முடியும். ஒருவேளை இன்றைக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, குடும்பத்தில் நடைபெற்ற ஏதோ ஒரு சம்பவத்தை நிமித்தம் உங்கள் வாழ்க்கை வெட்கப்பட்டு தலைகுனிந்து நிற்கிறீர்களோ, பண பிரச்சனைகளாக இருக்கலாம், கடனுக்கு மேலே கடனை வாங்கி தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லையே என்று சொல்லி இருக்கலாம். ஒருவேளை வீட்டில் யாரோ ஒருவருடைய குடி பழக்கத்து நிமித்தம் வெளியே தலை காட்டவே முடியலைன்னு சொல்லி ஒரு அவமான சின்னமாய் நான் மாறி போய் விட்டேனே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். இல்லை, பிள்ளைகளுடைய தாறுமாறான ஒரு வாழ்க்கை, கீழ்ப்படியாமையான வாழ்க்கை, அது நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் வெளியவே போக முடியல, எங்கே போனாலும் எல்லாரும் இதை தானே விசாரிக்கிறார்கள் என்று சொல்லி வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஏதோ ஒரு குறைவு இருக்குது, அதனால நான் வெளியே போக முடியலையே, ஒருவேளை குழந்தை இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எல்லாரும் இதை தானே கேட்குறாங்க என்று சொல்லி வெட்கத்தோடு இருக்கிறீர்களோ, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் ஒரு நாள் நம்மை வெட்கத்துக்கு உட்படுத்துகிற தேவன் அல்லவே அல்ல. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவால இதை செய்ய முடியும். அவரை நான் நம்பும்போது, அவர் மேலே நான் நம்பிக்கை வைக்கும்போது, விசுவாசம்னா என்ன நம்ம வேதம் சொல்லி இருக்கிறது அல்லவா, காணக்கூடாததை நம்புகிறது தான் விசுவாசம். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் பார்க்கும்போது நடக்கிறதுக்கு எந்தவித சான்ஸுமே கிடையாது. அப்படிங்கிற சூழ்நிலையில அதை நம்புறது தான் விசுவாசம். வேதத்துல நமக்கு ஒரு மனிதனை குறித்து தெரியும், ஆபிரகாமை குறித்து பார்த்துருக்கிறோம். இது வரைக்கும் நான் அதில் சொல்லப்பட்ட காரியங்களை நம்மளால நம்பக்கூடாத அளவுக்கு தான் இருக்கும். அவனுக்கும் அவன் மனைவிக்கும் 75 வயசு ஆகுது, அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ஆனால் 75 வயசுல கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேங்கிறாரு. அவன் மூலம்தான் அவன் சந்ததி விளங்கும் என்று சொல்லுகிறார். இதை எங்கேயா நம்ப முடியுமா? ஒருவரால நம்ப முடியாத ஒரு காரியம். மருத்துவ உலகம் இது சாத்தியமே இல்லை என்று சொல்லும். பார்க்கிற மக்கள் என்ன கேலியா பேசிக்கொண்டு இருக்கிற, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா, என்ன இப்படி சொல்லுகிற என்று சொல்லுவார்கள். எதுவுமே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனா வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். 75 வயசுல ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் அந்நிய தேசத்துல இருக்கும்போது அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்து அந்த வார்த்தையினால் அவனை அழைத்தார். அன்றையிலிருந்து ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்க நம்ப ஆரம்பித்தார். ஆபிரகாமுக்கு அதுக்கு முந்தி தேவனாகிய கர்த்தர் யார் என்றே தெரியாது. ஆனா அவருக்குள்ள இருந்த ஏதோ ஒன்று இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த தெய்வத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா ஆபிரகாமின் தகப்பனை குறித்து பழைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க, அவன் விக்கிரக வணக்கம் செய்கிறவன். அவங்க அப்பாவுடைய வேலையே இந்த விக்கிரகங்களை உருவாக்கி சிலைகளை உருவாக்குறது தான் அவனுடைய வேலை என்று சொல்லி, அந்த குடும்பத்தில் வந்த ஆபிரகாமுக்குள்ள ஆண்டவரை குறித்து அப்படி ஒரு விசுவாசம் வர ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமை குறித்து ஒரு பழங்கதையை சொல்வார்கள்.
ஆபிரகாமின் தகப்பன் தோராகு நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மை யாய் அந்த கடவுள் என்று சொல்லுகிற அந்த விக்கிரகங்களை செய்திருப்பாராம். ஒரு நாள் ஆபிரகாமுடைய தகப்பன் வெளியே போயிருக்கும்போது ஆபிரகாமுக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததாம். இதெல்லாம் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா என்று சொல்லி ஒரு கம்பை எடுத்து அவங்க அப்பா செய்து வைத்திருந்த சிலைகளை எல்லாம் அடித்து, நீங்கள் உண்மையாகவே தெய்வம்னா உங்களையே நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். ஆனால் அது எல்லாமே உடைந்து போய்விட்டது. அதனால்தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அப்போ ஏதோ ஒரு உண்மை தெய்வம் இருக்கிறது, இதெல்லாம் இல்லை, இது சிலையாக தான் இருக்குது, இதெல்லாம் இல்லைன்ட்டு அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததுனால தான் நேரம் வந்தபோது கர்த்தர் அவர் உள்ளத்தை புரிந்து வைத்திருந்தார். அதனால தான் அந்த ஆபிரகாமை கூப்பிட்டு, அதனால தான் அவன் உடனடியாக, ஒருவேளை அந்த சம்பவம் உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது ஒருவேளை யூத அந்த புஸ்தகங்களை எழுதப்பட்டதை வைத்தவர்கள் சொல்லுகிறார்கள், அது நிச்சயமாக அது உண்மையாக தான் இருக்கும். இல்லாட்டினா அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு மனிதன் ஆண்டவர்கிட்ட வரவே முடியாது. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலை இயேசுவை நம்பக்கூடாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கடந்து செல்கிற பாதை ஒரு வெட்கத்தின் பாதையாக இருக்கலாம். என்னத்தெல்லாம் நான் இவ்வளவோ நம்பி விட்டேன், எல்லாம் என்னை காப்பாற்றும் நினைச்சேன், எல்லாம் எனக்கு இதுல இருந்து ஒரு பதில் தரும் நான் நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் எதுலையும் எனக்கு கிடைக்கல என்று சொல்லி தற்செயலா இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வார்த்தை உங்களை நோக்கி தான் வருகிறது. உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் மற்று போயிட்டோம், நம்பியிருந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டார்களோ, எல்லா விதத்திலும் ஏதோ ஒரு வெட்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, வீட்டை விட்டு வெளியே தலை காட்ட முடியலைன்னு சொல்வார்களா அல்லவா சிலர், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து உங்கள் கண்ணீர் உங்கள் படுக்கையை நனைத்து கொண்டிருக்கிறதோ, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே உங்கள் கண்களில் இருந்து தாரை தாரியாக கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அல்லவா, உங்களை பார்த்து சொல்றாரு, நீ வெட்கப்படுவதில்லை. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் மேல நம்பிக்கையாயிரு, என்ன விசுவாசி. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அழைத்தவர் 75 வயசுல அழைத்தாரு. ஒரு வார்த்தை சொன்னாரு, உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு. ஆனா பாருங்க, 25 ஆண்டுகள் கடந்து போனது, குழந்தையே பிறக்கல. சரியாக 25 ஆண்டுகள் கழித்து 100வது வயதுல ஆபிரகாம் ஈசாக்குக்கு தகப்பனாய் மாறினான். சொந்த தெய்வம் உண்மையுள்ளவர், அவர் போய் சொல்லவே மாட்டார், மனம் மாறவே மாட்டார். உங்களுக்குன்னு என்ன காரியத்தை சொல்லியிருக்கிறாரோ அது நிச்சயம் நிறைவேறும். இன்றைக்கு உங்களுக்கு அது தாமதம் போல தெரியும். அன்னைக்கு என்னோட ஆண்டவர் பேசினாரே, இதை உனக்கு நான் செய்வேன் என்று சொன்னாரே, ஆனா என்னைக்கு பார்த்தா அது நம்புறதுக்கு எந்த விதத்திலும் சூழ்நிலை நேர் எதிர்மாறா இருக்கிறது. நம்பவே முடியாத ஒரு சூழ்நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, பயப்படாதீங்க. கர்த்தர் நியமித்த காலம் வரும்போது அதை யாராலும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் சொன்னதுதான், அது மாறப்போவதே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தையோ ஒளிந்து போகாது என்று சொல்லி இருக்கிறார். பயப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலம் வந்திருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் திட்டமாய் நமக்கு சொல்லுகிறது. வெட்கப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக, உங்கள் லட்சைக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் காத்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் இயேசுவாலே எல்லாம் செய்ய முடியும், அவர் எனக்கு இதை செய்வார் என்று சொல்லி அவரை மட்டும் நீங்க நம்புவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் இந்த வெட்கத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்குவார். உங்களை மகிழ்ச்சியினாலே நிரப்புவார். இதை கேட்கும் போதே ஜெபிங்க, ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கள் அல்லவா, என்னை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா. இப்பொழுது ஆண்டவரே, என்னை உங்களையே நான் விசுவாசிக்கிறேன், என் வெட்கத்தை மாற்றுவதற்கு உங்களால் தான் முடியும் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னான். இன்றைக்கே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். 2வது நம்ம பார்க்கிறோம், ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் பதறான்.
பதட்டம் அடைய மாட்டான். இது பழமொழி சொல்வாங்க, பதறின காரியம் சிதறி போய்விடும் என்று சொல்லி. பதட்டத்தோடு சில பேர் ஏதாவது செய்தியை கேட்ட உடனே பதட்டம் அடைந்துருவாங்க. பதட்டம் அடைந்தனால என்ன பேசுறதுன்னே தெரியாம ஏதாவது வார்த்தைகளை பேசி விடுவார்கள். ஆனா வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். மோசே, வேதம் சொல்கிறது, பூமியில் உள்ள அத்தனை ஜனங்களை காட்டிலும் அவன் சார்ந்த குணம் உள்ளவன். ஆனா ஆண்டவர் ஒரு முறை தண்ணி இல்லைனால கண்மலையை பார்த்து அடிக்க சொன்னாரு. அடித்தார், தண்ணி பெறப்பட்டுச்சு. திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, மோசைட்ட வந்து முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க, தண்ணி இல்லைன்னு. ஆண்டவர் அந்த டைம் சொல்வாரு, நீ கண்மலையை பார்த்து பேசு என்று சொல்வார். ஆனா அந்த ஜனங்கள் முறுமுறுப்பு, மோசைக்கு விரோதமாய் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்த அந்த பேச்சுகளை கேட்டு அவன் பதறி போய் என்ன செய்யறான், கோபத்துல திரும்பவுமாய் ஆண்டவர் சொன்னாரு, கண்மலையிட்ட பேசுன்னு சொன்னாரு. அவன் திரும்பவுமாய் கண்மலையை அடித்து விடுவான். ஏன்னா பதட்டம் அடைந்தான். அந்த ஒரு பதட்டம் பாருங்க, கண்மலையை அடித்ததுனால, ஆண்டவர் பேச சொன்ன இடத்துல அவன் பேசாமல் கண்மலை அவன் அடித்ததுனாலே ஆண்டவர் சொன்னார், நீ கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. சச்சமே அதை யோசித்து பார்த்தா கஷ்டமா இருக்கும்ல. எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள் மத்தியில எகிப்தில இருந்து அழைத்து கொண்டு வந்த தேவ மனிதன். ஆனா அவன் பதற்றத்து நிமித்தம், ஜனங்களுடைய முறுமுறுப்பு நிமித்தம் கண்மலையை பார்த்து பேச வேண்டியவன் கண்மலையை பார்த்து அடித்து விட்டான். ஒரு பெரிய ரட்சிப்பை இழந்து போறாரு, கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. ஆனா நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா, அவன் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியலையா? பிரவேசிக்க வைத்தார். எப்ப தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது. இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தபோது தம்முடைய சீஷர்கள் 3 பேரை கூட்டிட்டு மறுரூப மலைக்கு போறாரு. அந்த மறுரூப மலையில நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய வஸ்திரம் மென்மையாய் மாறுகிறது, ஒரு பெரிய பிரகாசம். சீஷர்கள் கண் திறந்து பார்க்கிறாங்க, அங்க மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசிக்கொண்டிருக்கிறாங்க. எந்த மோசே ஆண்டவர் கானானுக்குள்ள நீ பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் பிரவேசித்தார்கள். ஆனா ஆண்டவர் தன் தாசனாகிய மோசை அவர் மறந்து போகவில்லை. ஒருவேளை அவன் பதறின நிமித்தம் ஒரு காரியத்தை அவன் செய்த போதிலும் கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்து அவனை மறுரூப மலையில, கானான் தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல ஆண்டவரோடு கூட அவருடைய மரணத்தை குறித்து சம்பாஷிக்கும்படியாய் எலியா தீர்க்கதரிசியோடு கூட மோசேயும் கர்த்தர் அழைத்து வந்திருந்தார். பதறாதீங்க. பதட்டம் அடைவீங்கன்னா என்ன செய்கிறோம் என்பதே நீங்க என்ன செஞ்சிருவீங்க, சிந்திக்கவே வராது. நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்து பதட்டம் அடைய ஆரம்பிச்சாலும் அப்புறம் சிந்தித்து இதுக்கு பிறகு என்ன நடக்குங்கிற யோசித்து நம்ம செய்யவே மாட்டோம். பதட்டத்துல செய்ய ஆரம்பிப்போம். வேதத்துல ஒரு வசனம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினாலே நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பதட்டத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பூரண சமாதானம். யாருக்கு அந்த பூரண சமாதானம் வரும் தெரியுமா? அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். யாரெல்லாம் இயேசுவை நீங்க தான் எனக்கு, எல்லா சூழ்நிலையிலும் நீங்க இருந்தா எனக்கு போதும்னு சொல்லி யாரெல்லாம் அவரை பற்றி கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை வேதம் சொல்கிறது, அவர்களை கர்த்தர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் என்று சொல்லி. இன்றைக்கு உங்களுக்கு பூரண சமாதானம் வேணுமா? சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பதற மட்டும் செய்யாதீங்க. பதறின காரியம் சிதறி போயும். ஆண்டவரோடு கூட 2 சீஷர்கள் கடலில படகுல போறாங்க. ஒரு பெரிய கொந்தளிப்பு, கடல் சீற்றம் வருகிறது. ஆண்டவரோ நல்ல நித்திரையா இருக்கிறாரு. ஆனா சீஷர்கள் எல்லாம் அலற ஆரம்பிக்கிறாங்க. ஐயரே, நாங்க சாக போறோமே, அதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரையும் பதட்டம் அடைய செய்ய வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் கடிந்து கொள்கிறார்.
அற்ப விசுவாசியே, ஏன் பயப்பட்டா? விசுவாசம் அங்க இல்ல. வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். உடனே காற்றின் கடலையும் பார்த்து அமைதலாயிரு என்று சொன்னார். இறையாதே, சத்தம் படாத, இறையாத. உடனே காற்றும் கடலும் அமைதியாயிற்று. இதுதான் இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அன்னைக்கு வந்து பெருங்காற்றும் போல உங்க வாழ்க்கையில ஏதோ காற்று வீசிக்கொண்டு இருக்கிறதோ, அலைகளினாலே அழிவுபட்டு மடிந்து விடுவோம் என்று அன்றைக்கு சீஷர்கள் பயந்து அலறினார்கள் அல்லவா? நீங்களும் இந்த பிரச்சனை எங்க கொண்டு போய் முடியுமோ எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி பதறி கொண்டிருக்கிறீர்களோ, பதற்றத்தினால எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. இன்னைக்கு ஒரு நிமிஷம் பதட்டம் அநேகர் தற்கொலைக்கு நேரா போய் விடுகிறாங்க. எவ்வளவு பரிதாபம் அல்லவா? அவங்க நினைக்கிறாங்க, இந்த உயிரை விட்டுட்டான்னா நமக்கு எல்லா கவலையும் நின்று போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லவே இல்லை. அதற்கு பிறகுதான் எல்லாமே ஆரம்பிக்கிறது. எந்த மனுஷன் தன் வாழ்க்கையை தன்னாலே முடித்துக் கொள்கிறானோ அந்த மனுஷன் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவே முடியாது. அவன் நித்திய அழிவதான் அவன் காணுவான். அதனால்தான் பதட்டம் அடையவே கூடாது. ஆண்டவர் சமூகத்துல காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையில கொந்தளித்துக் கொண்டிருக்கிற காற்றையும் கடலையும் அவர் அதட்டுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்க பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லுங்க. உங்க தேவைகளை அவர்கிட்ட சொல்லுங்க. உங்க கண்ணீரை அவர் சமூகத்துல கொட்டி விடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டினவர் உங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொன்றையும் அவர் அதட்டி ஒரு சமாதானத்துக்குள்ள உங்களை கொண்டு போவார். விசுவாசிக்கிறவன் பதறான். அப்புறம் வேதத்துல ஒரு வசனம் பார்க்கிறோம், ஆபகுக்குல பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரத்துல சொல்லிக்கிறது, 3ஆம் வசனம், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே, ரோமர்லயும் இதே வசனம் சொல்லியிருக்கு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா ஆபகுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிறது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நமக்குள்ள இருக்கிற விசுவாசம், அடுத்தவங்க விசுவாசம் நமக்கு உதவி செய்ய முடியாது. எல்லாருடைய விசுவாச அளவும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர் எல்லாத்துக்கும் சந்தேகப்படுவாங்க. சில பேர் பெரிய காரியமா இருக்கலாம், ஆனா எப்பவும் விசுவாச வார்த்தைகள் இப்படி இருக்குது. ஆனாலும் என் ஆண்டவராலே செய்ய முடியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் எனக்காக செய்வார் என்று சொல்லி எப்பொழுதும் விசுவாச வார்த்தைகளை பேசிப்போம். அவங்க வாழ்க்கையை பாருங்க, அவருடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று ஆண்டவர் சொன்னது போல அவங்களுக்கு காரியங்களை கர்த்தர் எல்லாம் அப்படியே நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் உங்களை பிழைக்க பண்ணும். இந்த விசுவாசத்துல நம்ம எப்படி பெருக முடியும், அதை தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், மார்க்கு 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துக்கு ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரு விசுவாச வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூடாதது என்று எந்த காரியமும் கிடையாது. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால கூடும். அதே தேவனால கூடுகிற காரியத்தை நம்ம விசுவாசிக்கும் போது அதே காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். குஷ்டரோகிகள் வந்து நிற்கிறாங்க, ஆண்டவரே என்னை சுகப்படுத்த உங்களால முடியணும்னா என்னை சுகப்படுத்துங்க கேட்குறாங்க. உம்மால் ஆகும் என்று சொன்னால் நான் சுகமாகட்டும் என்று சொல்லி ஒரே அவங்க நம்பிக்கை. மற்றெல்லாம் குணமாக்குறாரு, இந்த குஷ்டரோகத்தை அவரால் சுகமாக்க முடியுமா என்னமோ தெரியல, அதனால உங்களால முடியுமான்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்னால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என்னால் இதை செய்ய முடியும்னு நீ நம்புவாய் என்று சொன்னால் நிச்சயம் அது நடக்கும். அதை தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்னைக்கும் நம்ப முடியாத சூழ்நிலையில
நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை கடன் பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டுது, லட்சக்கணக்கான கடன்ல நீங்க இருக்கிறீங்க. இது எப்படி நான் அடைப்பேன், அதை வித்தாது இதை வித்தாது இல்லைன்னு விற்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே, எப்படி அடைப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு தான் இது பெரிய காரியம். அவருக்கு இது அற்ப காரியம். அவர் வானதும் பூமியும் அவருடையது, பூமி நிறைவு எல்லாம் அவருடையது. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்க சொன்னீங்களே, விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. தான் விசுவாசத்தினால நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, உங்களால் இதை செய்ய முடியும். இவ்வளவுதான், வெரி சிம்பிள். எங்கேயோ லோன் கேட்டு அங்கங்க அடைய வேண்டிய தேவையில்லை. இந்த கடன் பிரச்சனையை மாற்ற உங்களால முடியும். இந்த ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட வந்துட்டா போதும். இந்த வியாதியை மாற்ற உங்களால முடியும். என் குடும்பத்தில் இருக்கிற இந்த போராட்டத்தை மாற்ற உங்களால முடியும். இந்த ஒரு நம்பிக்கைக்குள்ள நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா போதும், நீங்க பிழைத்துக் கொள்வீர்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல அவர் எப்படி செய்ய போறாருன்னு தெரியாது, ஆனா நிச்சயம் அவர் செய்வார். அதான் வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு. விசுவாசித்தால் எல்லாம் கூடும். விசுவாசம் மட்டும் உன் வாழ்க்கையில இருந்தா போதும், உன்னால எல்லாம் செய்ய முடியும். எவ்வளவு பெரிய விசுவாசம் அல்லவா, அதை தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆனா ஆண்டவருடைய சொந்த ஊரான நாசரேத்துக்கு வராரு. அங்க ஒரு அழகாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொந்த ஊர் நாசரேத்துல அவர் அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமற் போயிட்டு. ஏன் தெரியுமா? அந்த ஊர்ல உள்ள ஜனங்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற நம்பிக்கையில ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க கூடாத ஒரு சூழ்நிலை தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் கர்த்தர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமற் போயிற்று என்று வேதம் சொல்கிறது. அப்ப அற்புதம் நடக்காம போறதுக்கு காரணம் ஆண்டவர் அல்ல, நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை. இந்த விசுவாசத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்படி வளர முடியும் என்றுதான் ரோமர்ல நம்ம பார்க்கிறோம். ரோமர் 10:17 சொல்கிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்பதனால வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வசனத்தை கேட்க ஆரம்பிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வசனத்தை தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ, நம்ம அறியாமலேயே விசுவாசம் அங்கே பெருக ஆரம்பிக்கும். ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருப்போம். ரோமர் 10:17 சொல்லப்பட்டபடி விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே. வசனத்தை வாசிக்க வாசிக்க நமக்குள்ள கேள்வி எழும்பணும். இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி அதை தியானிக்கணும். தியானிக்க தியானிக்க ஒவ்வொரு காரனுக்கும் வசனமும் நம்மோடு பேச ஆரம்பிக்கும், நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அதை தான் நம்ம பார்க்கிறோம். கோலியாத்தை எப்படி தாவீது மேற்கொண்டார். ஒரு முறை கரடி வந்துச்சு, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, அதை வாயை நான் கிழித்து போட்டேன், தனியா இருந்து கிழித்து போட்டேன். அப்படிப்பட்டதை செய்துவேன். இந்த கோலியாத் எனக்கு ஏமாத்திரம். அப்பா அதை செய்ய எனக்கு உதவி செய்த என் தேவன் இப்பொழுது இந்த கோலியாத்தையும் கொன்று போடுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவனுக்கு அதுதான் அப்போ நடந்துச்சு. சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பி வைத்தார், கரடியின் வாயிலிருந்து தப்பி வைத்த தேவன் இந்த கோலியாத்தின் கரத்திலிருந்து என்னை தப்பி வைப்பார் என்று சொல்லி அதே வசனங்களை நம்ம வாசிக்க வாசிக்க வாசிக்க, கடமைக்காக வாசிக்க கூடாது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் காலையில் ஒருவேளை வேதத்தை வாசித்த பிறகு அதை நம்ம மனதில் திரும்ப 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 அதை நினைவுகளை கொண்டு வர 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 அதுதான் தியானம். அது நமக்குள்ள ஆழமாய் பதிக்கப்பட்டு விடும். நம்மை அறியாமலே அந்த விசுவாசம் நமக்குள்ள வளர ஆரம்பிக்கும். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அப்போ பார்த்தோம், விசுவாசிக்கிறவன் வெட்கப்படவே மாட்டான். விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பதற்றம் அடைய மாட்டான். விசுவாசிக்கிறவன் அவன் அந்த கர்த்தரை விசுவாசிப்பதினாலே அவன் பிழைப்பான். 4வது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உலகம் செய்யலாம்னா இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க.
ஆனால் கர்த்தரை நம்ம விசுவாசிக்கும் போது எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ள பெருக வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அன்பின் தகப்பனே, எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, எங்க வாழ்க்கையிலும் ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடியப்பா எங்களுடைய அவிசுவாசம் தடையாய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட மாட்டான், விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான், விசுவாசத்தினாலே பிழைப்பான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, இன்றைக்கு அந்த விசுவாசத்துல நாங்கள் பெருகும்படியாய் உம்முடைய வார்த்தையை அதிகமாக தியானிக்கப்பா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளப்பா, எங்க மனதில் திரும்ப திரும்ப அதை நினைவுக்கு கொண்டு வந்து அது எங்களுடைய வாழ்க்கையாய் மாறும்படியாய் அந்த கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த நாடிலும் ஆண்டவரே, கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே விசுவாசம் பெருகட்டும் அப்பா. விசுவாசத்தினால் வருகிற ஒவ்வொரு நன்மைகளையும் பிள்ளைகள் பெற்று அனுபவிக்கட்டும் அப்பா. அவருடைய அவிசுவாசத்தினாலே அநேக நன்மைகள் இன்றைக்கு தடைபட்டு நிற்கிறது. இன்றைக்கு அந்த தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஒரு ஆழமான விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும் அப்பா. நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசத்தை ஆண்டவரே அவர்களுக்குள்ள வைக்கிற தேவன் ஆண்டவரே, அவனவனுக்கு ஆண்டவரே விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிற என்று வேதம் சொல்கிறது அல்லவா. அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள தூண்டி எழுப்பப்படட்டும். எந்தெந்த காரியங்களுக்காக ஆண்டவரே இந்த நாளில எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்துல அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. காத்திருக்கிறதுக்கு ஒரு முடிவுண்டாக்கி அப்பா உங்களுடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க. நீங்க அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்துல பிதாவே, ஆமென்.